வணக்கம் உறவுகளே, இன்றைக்கு நான் உங்களுக்கு லட்டு செய்து காட்ட போகிறேன். அதாவது டின்பால் இல்லாமல் தேங்காய்ப்பு போட்டு லட்டு செய்து காட்ட போகிறோம். தேங்காய்ப்பு போட்டு செய்கிற லட்டு எப்படி செய்கிறதுன்றதை வாங்க வீடியோக்குள்ளே காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லட்டுக்கு தேவையான பொருட்கள் 500 கிராம் அளவில் ரவை எடுத்து வச்சுருக்கிறேன். அதே மாதிரி 500 கிராமில் சீனி எடுத்து அந்த சீனியில் ஒரு 10-15 வறுத்த ஏலக்காயை போட்டு மிக்சியில் அடித்து பொடியாக வச்சுருக்கிறேன். அதே போல் ஒரு தேங்காய் திருவி பூ எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்தது 50 கிராம் அளவுக்கு பிளாம்ஸும் மாப்பால் கரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். நெய் போத்தல் காப்போத்தல் இவ்வளோ தான். வாங்க எப்படி செய்கிறதுன்றதை காட்டுறேன். இப்போ அடுப்பெரியுது எங்களுக்கு. இப்போ நாங்கள் சட்டியை வைப்போம் அடுப்பில். முதல்ல தேங்காய் பூவை லைட்டாக வறுத்தெடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தேங்காய் பூ கொஞ்சம் வறுபட்டு வந்துட்டுது. நல்லா பொன்னிறமாக வரணுமெண்டு இல்லை, ஈரப்பதம் கொஞ்சம் பற்றினாலே போதும். இந்த பதத்தில் நாங்கள் தேங்காய் பூ இறக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தேங்காய் பூ இறக்கிட்டோம். அடுத்தது வாங்க என்ன செய்கிறேன்ற காட்டுறேன். இப்போ நாங்கள் நெய்யை ஊற்றுவோம் சட்டியில். இப்போ நெய் சூடாகிட்டுது. இப்போ நாங்கள் பிளம்ஸையும் கழுவையும் போட்டு பொரிச்சு எடுப்போம். இப்போ இது பொரிஞ்சிட்டு இது எடுப்போம் நாங்கள். நெய்யிலே இதை பொரிச்செடுத்த இந்த மிச்ச நெய்யிலேயே நாங்கள் ரவையை போட்டு வரப்போம். இப்போ இந்த ரவைக்கும் கொஞ்சம் நெய் விடுவோம். இது நெய்யில் கொஞ்சம் வறுவட்டால் தான் நல்லா இருக்கும். இப்படியே நெய்யை ஊற்றி இந்த ரவையை வரப்போம் நாங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நெய் ஊற்றினபடியாக பாருங்க ரவைன்ற கலர் எப்படி நல்ல ஒரு வடிவான கலராக இருக்குது. ஒரு கொஞ்சம் நேரம் மறுப்பாங்க. ரவையை நாங்கள் ஒரு 2 நிமிஷம் தான் பறுத்துருப்பேன். நல்லா பொன்னிறமாகவும் தேவையில்லை, ஓரளவான பதத்துலேயே காணும். இப்போ இதுக்குள்ளே தேங்காய் பூவை போடுறேன். ரவையும் தேங்காய் பூவையும் போட்டு வறுத்துட்டோம். இப்போ நாங்கள் இந்த மிக்சியில் அடித்து வச்சுருந்த சீனியையும் ஏலக்காயும் போடுவோம். உங்களுக்கு இனிப்பு குறைவாக தேவைன்னு சொன்னால் நீங்கள் முழுக்களும் போடணும் இல்லை, 500 கிராம் சீனியை குறைச்சி போட்டும் போடலாம். சீனியை போட்டு நாங்கள் இப்படி கிளறி கொண்டு வரைக்க பாருங்க, இப்படி அடிக்கால உருகி கொண்டு வருது. இப்போ நாங்கள் இதுக்குள்ளே இந்த வறுத்து வச்சுருந்த பிளம்ஸை போடுவோம். இப்போ நாங்கள் இறக்கிட்டோம். இப்போ இதில் என்ன செய்வோம்னா நாங்கள் கரைச்சி வச்சுருந்த பாலை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கிண்டுவோம்.
இப்போ நாங்கள் பாலெல்லாம் விட்டு சேர்த்துட்டோம். இப்போ வாங்க லட்டு பிடிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி இந்த சைஸில் எல்லாத்தையும் உருட்டி எடுப்போம். இப்படி நாங்கள் எல்லாத்தையும் பிடிச்சு எடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா லட்டெல்லாம் செய்து முடிச்சிட்டோம். பாருங்க எப்படி இருக்குண்டு. இப்படித்தான் இருக்குது. நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது. நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்க. லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.